ஹார்ட் பீட் சத்தம் கேட்டு பாரு, லப்பு டப்புன்னு கதைக்கும். ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஆரிய சினிமாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னா ஹார்ட் பீட் சீசன் 1. வாங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாமா? எபிசோட் 4ல் அர்ஜுன் ரீனாவும் ஹாஸ்டல் கிட்ட பேசிட்டு கிளம்புறத காட்டினாங்க. இப்போ எபிசோட் 5 பார்க்கலாமா? ரீனா காலையில் எந்திரிச்சு குளிக்க போகிறா. ஹாஸ்டலில் மறுபடியும் தண்ணி வரல. ஆர்கே சாரோட வீட்டை காட்டுறாங்க. அப்போ அவர் பாத்ரூம்லேருந்து கத்துறதை காட்டுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற வேலைக்காரன் போய் பார்க்கும்போது அவர் கீழே விழுந்து கிடக்குறாரு. அவன் தூக்குறான். இப்போ கட் பண்ணி ரீனா ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி வர்றதை காட்டுறாங்க. கீழே வந்ததும் வாட்ச்மேன், என்ன நீ இன்னைக்கு காசு கொடுக்காமையே போகிறேன்னு கேட்குறான். நான் எதுக்கு காசு கொடுக்கணும், அதான் மாதம் 7,000 ரூபா கொடுக்குறேன்ல அப்படின்னு கேட்குறான். அது 9 மணிக்குள்ளே விடுறதுக்கு தான் 7,000 ரூபா, அதுக்கு மேலே ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஆக தான் செய்யும். நீ கொடுக்கறதுனா கூட, இல்லைன்னா இப்போயே காலி பண்ணிட்டு போகிறதுனா போய்க்கோன்னு சொல்கிறான். அதுக்கு ரீனா, நான் என்ன 9 to 5 ஜாபாக ஒர்க் பண்ணுறேன், நான் எப்போ போகிறேன் எப்போ வரேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறான். அதான் எனக்கு தெரியுமே, நீ தான் நேற்று 2 மணிக்கு ஒரு பையன் கூட வந்தியில, இந்த ஹாஸ்டலில் என்ன நடக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறான். அதுக்கு ரீனா, என்னை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காத, உனக்கு என்ன காசு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு கிளம்பிட்டா. இப்போ ஹாஸ்பிட்டலில் ரீனா ராக்கி கிட்ட, எனக்கு ஹாஸ்டலில் இருக்கவே பிடிக்கல, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கு ராக்கி ஏன் அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஹாஸ்டலில் இருக்க பிடிக்கல, எனக்கு வேறு வீடு வேணும் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதானா, இங்கே ஹாஸ்பிட்டல்லையே அதுக்கான ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரீனா, யார், டாக்டரான்னு கேட்குறா. அதுக்கு அவன் வந்துட்டு இல்லை கம்பவுண்டர்னு சொல்கிறான். அதுலேருந்து கட் பண்ணி ரவியும் அனிதாவும் பேசிகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. நேற்று நல்லா பார்ட்டி செமையாக போச்சுல்ல, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுல்லன்னு சொல்கிறா அனிதா. அதுக்கு ரவி, நல்லா போச்சு, ஆனால் நீ தான் ரொம்ப மொடா குடி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அனிதா, நம்ம ரீனாக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், ஏன் அப்படின்னு ரவி கேட்குறான். நம்மளை சேஃபாக கேபில் அனுப்பிச்சி விட்டது அவள் தானே, அவளுக்கு தான் நம்ம தேங்க் பண்ணணும்னு சொல்கிறா. அப்போ கரெக்டாக ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருது. அப்போ அங்கேருந்து ஒரு நர்ஸு ரவிக்கிட்ட ஒரு ஃபைல் கொடுத்து, இதை நீங்கள் சீக்கிரமாக பார்த்துட்டு உடனே வர சொன்னாங்க ரதி மேம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ரவி இருந்துட்டு அனிதா கிட்ட, நீ போய் எமர்ஜென்சி கேஸை பார்த்துக்கோ, நான் போய் ரதி மேமை பார்க்க போகிறேன்னு சொல்லி கிளம்புறான். இப்போ அந்த பேஷண்ட்டை காட்டுறாங்க. அப்போ அனிதா இருந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறா. அதுக்கு அவங்க, கால்லேருந்து முட்டி வரைக்கும் மரத்து போயிருக்கு, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அனிதா எந்த கால்னு கேட்குறா. அதுக்கு அவங்க 2 காலுமே வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் லெஃப்ட் கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனிதா பார்த்துட்டு, நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவங்க, நானே வலியில் துடிச்சிட்ருக்கேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஸ்மோக் பண்ணுவீங்களா மாட்டிங்களாங்க மேம் அப்படின்னு கேட்குறா. ஆமாம், நான் ஸ்மோக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அனிதா அருணா நர்ஸ்கிட்ட, இவங்களுக்கு ஸ்கேன் பண்ணணும், இப்போதைக்கு உங்களுக்கு பெயின் கில்லர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த பேஷண்ட்டு, எனக்கு என்ன ஆச்சுங்க மேம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அனிதா, இல்லை ஒன்றும் இல்லைங்க மேம், ரிசல்ட் வந்தால் தான் தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இப்போ ரவி அனிதா கிட்ட என்னாச்சுன்னு கேட்குறான். அதுக்கு அனிதா, அவங்களுக்கு ரொம்ப கால் ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொன்னாங்க, அவங்க ரொம்ப ஸ்மோக் பண்ணுவாங்க போல், காலில் எல்லாம் கோல்டு இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ரவி, அது எப்படி உனக்கு தெரிஞ்சுன்னு கேட்குறான். அதுக்கு அனிதா, நான் காலில் இருக்கிற பல்ஸை செக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரவி யோசிச்சுட்டே, நீ நல்லா என் கூட சேர்ந்து மூளையை யூஸ் பண்ண கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அனிதா, நான் தான் உன்னை நிறைய இடத்துல காப்பாற்றினதே அப்படின்னு 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ நவீனையும் தேஜாவை காட்டுறாங்க. அப்போ தேஜா, எனக்கு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நவீன், ஒரு குட்டி பேஷண்ட் மட்டும் இருக்காங்க, போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறான். சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேர் போய் பார்க்குறாங்க. இப்போ 2 பேரும் அந்த குட்டி பையனை பார்க்குறாங்க. அப்போ அந்த குட்டி பையனோட அம்மா, இவனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், ஏதாச்சும் மாற்றிக்கிது கொடுக்கணுங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தேஜா, இல்லை வேணாம், நீங்கள் இதேவே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேஜாவே அவங்க கிட்ட, இவனுக்கு அதிகமாக ஆப்பிள் கொடுங்க, ஜங்க் ஃபுட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு இருந்த நவீன் இவளை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே நிற்கிறான். அதுலேருந்து கட் பண்ணி ஆர்கே சார் அட்மிட் ஆகிருக்கிறத காட்டுறாங்க. இப்போ ரதி உள்ளே வர்றதை காட்டுறாங்க. அப்போ ஆர்கே சார், எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் இருந்துட்டு, எல்லாருமே நல்லா இருக்காங்க சார், அர்ஜுன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஆர்கே சாரும், இருக்காமா அவனும் நல்லா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரதி, உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க சார், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் காலையில் சாப்பிடாதனால தான் உங்களுக்கு தலை சுத்தல் வந்திருக்கு, கீழே விழுந்ததில் உங்களுக்கு அந்த கை அடிபட்டுருக்கனால உங்களுக்கு பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா.
இப்போ நான் ராம்நாதன் சாரை வேணா எதுக்கோ செக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஆர்கே சார், யார் அந்த சினிமா டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க சார் அப்படின்னு சொல்லி ரதி சொல்கிறா. சரி சீக்கிரம் வர சொல்லு, அவரையும் பார்த்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆர்கே சார் சொல்கிறாரு. இப்போ அருணா நர்ஸை காட்டுறாங்க. ரதி வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஒரு ஃபைலை மட்டும் கொடுத்து ராம்நாதன் சார்கிட்ட அந்த ஃபைலை கொடுத்து செக் பண்ண சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அருணா நர்ஸ் கிட்ட ரதி கொடுக்குறா. அதுக்கப்புறம் தேஜாவும் நவீனும் வராங்க. தேஜா இருந்துட்டு, மேம் நான் கேஸ் பார்த்த ரிப்போர்ட்டுங்க மேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நவீனும் நானும் 2 கேஸ் பார்த்தேங்க மேம், 2 பேருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு ரதி வந்துட்டு, யார் அந்த சின்ன பையனை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு நவீன், நான் தாங்க மேம் பார்க்குறேன், அவங்களுக்கு அதே டேப்லெட் அதே ஃபுட்டே மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ரதி, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் அவங்க 2 பேர் நின்றுக்கிட்டே இருக்காங்க. ரதி வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க, மேம் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு, எல்லா டைமும் நானே வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரிப்போர்ட்ஸை இப்படி கசகசன்னு வைக்காமல் அடுக்கி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா ரதி. இப்போ அவங்க 2 பேரும் அடுக்கி வச்சதும் அதுக்கப்புறம் அருணா நர்ஸ் பார்த்த கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்குது, இதையும் பார்த்துருங்க அப்படியே அப்படின்னு சொல்லி ரதி அவங்கள பார்க்க சொல்லி அனுப்பி விட்டுறா. இப்போ ரீனா ஹாஸ்டலில் வாட்ச்மேன் சொன்னதை நினச்சிக்கிட்டே புலம்பிக்கிட்டே வந்துட்டுருக்கா. அப்போ கரெக்டாக அர்ஜுனை பார்க்குறா. அவங்கிட்ட, நீ இனிமேல் ஹாஸ்டல் கிட்ட ட்ராப் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அர்ஜுன், நான் வேணா ஹாஸ்டலுக்கு முன்னாடியே உன்னை ட்ராப் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எவளும் ஓகே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, நீங்கள் எதுக்கு என்ன ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் ட்ராப் பண்ணல, நீங்கள் வேணால் என்னை ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறான். அதுக்கு ரீனாவும் சிரிச்சுட்டே, சாரி கொஞ்சம் பேட் டே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அர்ஜுன் இருந்துட்டு, பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ ரீனா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அர்ஜுன், அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாம மறைச்சிட்டு, அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரனை பார்த்து, இவருக்கு தான் உடம்பு சரியில்லை, அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி ரீனா கேட்குறா. அவருக்கு இரும்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அந்த வேலைக்காரனும் இருமுன மாதிரி நடிக்கிறான். அர்ஜுன் இப்போ கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அவனும் கோல்டு வந்த மாதிரியும் நடிக்கிறான். இப்போ ஃபீவர்னு சொல்கிறான் அர்ஜுன். அதையும் அவர்கிட்ட போயிட்டு, இது எப்படிங்கய்யா நடிச்சு காட்டுறதான்னு வேலைக்காரன் கேட்குறான். அதுக்கு அர்ஜுன் இருந்துட்டு, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நீ கம்முனிரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அதுக்கு ரீனா, எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, நான் வேணா இங்கே இருக்க நர்ஸை வேணால் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிட்டான். இப்போ அர்ஜுன், இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்கிறான். அதுக்கு அவனும், நான் ஆர்கே சாருக்கு தான் வேலைக்காரன், உங்களுக்கு நான் ஃப்ரெண்டுங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் எப்படி போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ கட் பண்ணதும் ஆர்கே சார்கிட்ட அந்த வேலைக்காரன், அர்ஜுன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். சிரிச்சு தானடா பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஆர்கே சார் கேட்குறாரு. அதுக்கு அந்த வேலைக்காரன், இல்லைங்கய்யா அவர் சிரிப்பே வேறு மாதிரி இருக்குது, அர்ஜுன் சாரை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ ஆர்கே சார், யார்டா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த வேலைக்காரன், இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் ரீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஆர்கே சார், இது எனக்கு தெரியும்னு அர்ஜுன்கிட்ட காட்டிக்காத அப்படின்னு வேலைக்காரங்கிட்ட சொல்கிறான். அதுக்கு அந்த வேலைக்காரன், ஐயா அவருக்கு நான் வேலைக்காரன், உங்களுக்கு நான் ஃப்ரெண்டுங்கய்யா, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அர்ஜுன் சார் கிட்ட போட்ட அதே பிட்டை அவங்க அப்பா கிட்டேயும் இப்போ போடுறான். அதை கேட்ட ஆர்கே சாரும் சிரிச்சுட்டே அப்படியே காஃபி குடிக்கிறார். இப்போ ரீனா கம்பவுண்டர்கிட்ட எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அதுக்கு அவனும் என்ன பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு ஒரு 7,000 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அவன் இருந்துட்டு, 7,000 ரூபாய்க்கெல்லாம் வீடு கிடைக்காதுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ராக்கி இருந்துட்டு ரீனாவை கூப்பிட்டு, நீ சினிமா டாக்டரை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ரீனா, அவர் ஒரு அண்டர் ரேட்டட் டாக்டர்னு தோணுது, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ராக்கி இருந்துட்டு, நான் அவர் கூட சேர்ந்து ஒரு பேஷண்ட் அட்டென்ட் பண்ணேன், அதை பார்த்ததும் நான் ஷாக் ஆகிட்டேன், அவர் வேறு லெவலில் அட்டென்ட் பண்ணார், அதுலேருந்து அவரோட ஃபேனே ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ரீனா இருந்துட்டு, பரவாயில்லையே அவர் சினிமாவில் நடிக்காமையே ஒரு ஃபேனை உருவாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே சினிமா டாக்டர் அங்கே வந்துடுறாரு. இப்போ அவங்கள பார்த்து, எங்கே நீங்கள் 2 பேரும் அடிக்கடி காணாமல் போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ராக்கி இருந்துட்டு, நீங்கள் தானேங்க சார் ரீனாவை கூட்டிகிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ராம்நாதன் சார் இருந்துட்டு, கூப்பிட தானடா சொன்னேன், கால் பண்ணி கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ராக்கி இருந்துட்டு, ஐயையோ அதை நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ராம்நாதன் சார், கொஞ்ச நேரத்துக்கு இந்த விளையாட்டையெல்லாம் மூட்டை கட்டி வைங்க, கொஞ்சம் சீரியஸாக இருங்க, இங்கே தான் ஆர்கே சார் அட்மிட் ஆகியிருக்காரு, இப்போ நம்ம அவரை தான் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாருங்க.
இப்போ எல்லாரும் உள்ளே போகிறாங்க. அப்போ ஆர்கே சார் இருந்துட்டு, வாயா சினிமா டாக்டரே, என்ன சினிமாவில் ஏதாச்சும் சான்ஸ் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ராமநாதன் சாரும், எங்கேயா அது இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஆர்கே சாரு, உனக்கெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்குயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ரீனாக்கிட்டேயும் ராக்கிக்கிட்டேயும் ஆர்கே சார், இவங்க 2 பேரும் நம்ம ராமநாதன் சார் ரதியும் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்த புதுசுலேருந்தே இருக்காங்க. அவங்க 2 பேருமே பெஸ்ட்டான ஆளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ சினிமா டாக்டர் ஆர்கே சார் கிட்ட, ஐயா இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன், இவ பேர் ரீனா, அவன் பேர் ராக்கின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஆர்கே சாருக்கு அந்த வேலைக்காரன், நம்ம அர்ஜுன் ரீனாங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருந்தாரு, அந்த பொண்ணு நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்யுதுன்னு அந்த வேலைக்காரன் சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. அப்படியே ரீனாவை பார்த்துட்டு, அவளை கிட்ட வாமா அப்படின்னு ஆர்கே சார் கூப்பிட்றாரு. இப்போ ஆர்கே சார், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேம்மா, உன்னோட பேர் என்னம்மான்னு மறுபடியும் கேட்குறாரு. அப்போது அவளும் ரீனான்னு சொன்னதும் ஆர்கே சார் கண் கலங்கிட்டே அவளோட கையை பிடிக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சுது. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஆர்இ சினிமாஸ். தேங்க்யூ.